அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், மொச்சக்காய் இது வந்து வேய்க்க போகிறோங்க. இது வந்து நம்ம தனியாக வந்து இப்போ அந்த உப்பு போட்டு வேய்ச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கான ரெடி பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து இதை க்ளீனாக உரிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சு இந்த மேல் தோலை எடுத்துகிட்டு கூட சூப்பராக செய்யலாங்க. சூப்பராக சாம்பாரில் செஞ்சா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. பச்சை மொச்சக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா கொட்டை நல்லா இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கொட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த கொட்டை நல்லா சூப்பரான கொட்டை இருக்குங்க. வந்து நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்துனாலே நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுல கரையாத நார்ச்சத்து ரொம்ப நல்லது சாப்பிட்டாயுது. இதே போல் இதே பிரச்சனை தீர்க்கக்கூடியதுங்க. இந்த பச்சை மொச்சக்காய் வந்து இதே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மொச்சக்காய் இது. இதை வந்து நம்ம அதிகமாக வந்து அப்படியே வெயிட் சாப்பிட்றதுலையோ அல்லது நம்ம ஒரு சாம்பார் கிரேவி மேலே போட்டு சாப்பிட்றதுலையோ இந்த மொச்சக்காய் வந்து எல்லாம் க்ளீனாக தண்ணியில் உரிச்சிட்டு ஊற வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு அப்படியே வந்து சூப்பரான ஒரு கிரேவி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். எலும்பை பலப்படுத்தும். இந்த நார்ச்சத்துனால நம்ம எலும்பை பலப்படுத்துறதுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் இந்த தேய்மானம் வலிகளுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த அவரைக்காய் வந்து இது வந்து காஞ்ச கொட்டையாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோயாளிக்கும் இது ரொம்ப நல்லது. ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் நீரிழிவு நோயாளிக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து மொச்சக்காய் கிடைச்சாலும் வில்லேஜிங்கெலாம் கிடைக்கும், எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சிட்டிங்லேயும் வந்து கேஜி 40, 60 அப்படிலாம் நிறைய இடத்துல கிடைக்குது. அது அவரைக்காய் வந்து இந்த மொச்சக்காய் வந்து இந்த கலருக்கு தகுந்த மாதிரி இது நல்லா பழிச்சு நல்லா கலர் வந்து 60 ரூபாய் கிடைக்குது. கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததுன்னா 40 ரூபாய் கிடைக்குது. இது வந்து 60 ரூபாய் கேஜி. இது சூப்பரான ஒரு கலரில் இருக்குது. நாங்கள் உப்பு போட்டு வேய்ச்சி அப்படியே சாப்பிட போகிறோங்க. ஓகேங்களா? இது என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா? அவரைக்காய் வந்து கரையாத நார்ச்சத்துனாலும் நல்லது. இந்த நார்ச்சத்து ரொம்ப நன்மை தரக்கூடியது. இந்த எலும்பை பலப்படுத்தும், வளர்ச்சிக்கு நல்லது. எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் எல்லாருக்குமே எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதேபோல் இந்த நார்ச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் அந்த எலும்பு வலி, எலும்பு வீக்கம், நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் நிறைய வரும். அவங்களாம் அந்த அவரைக்காய் சாப்பிடும்போது நல்லா கேட்கும். இதய நோய் சரி பண்ணக்கூடியது. இதய நோய்னால் நமக்கு பிளாக் வரும், அடப்பு வரும், இதில் வந்து அடப்பு செய்கிறோம், அழுகல் செய்கிறோம். இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த அவரைக்காய். ஓகேங்களா? சில வந்து இங்கே சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்ருக்கு. இங்கே சில இடத்துல அவரைக்காய் தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இது வந்து மொச்சக்கான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது மொச்சக்காய் போட்டிருப்பாங்க. நிறைய கொடியாக கொலையாக நிறைய இருக்கும். அப்படியே பேஸ்ட்டு வந்து விறகுலாம் போட்டு அப்படியே கொளுத்து சுட்டு சாப்பிடுவோம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அங்கேயே ஒரு பானை கொண்டு வந்துட்டு அங்கேயே வேய்ச்சி நிறைய தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது எனக்கு. சின்ன வயசு செஞ்செல்லாம் இப்போ கரெக்டாக ஞாபகம் வருது எங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து மொச்சக்காய் நிறைய நிலத்தில் போட்டிருப்பாங்க. எல்லாம் முளைஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், போயிட்டு கொஞ்சம் உயர்நிலைக்கு பறிச்சுக்குவோம். அப்படியே விறகு போட்டு அப்படியே கொளுத்தி சுட்டு சாப்பிடுவோம். ஒரு நாள் வேய்ச்சி சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் இப்போ எனக்கு வருதுங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீரிழிவு நோயாளிக்கு ரொம்ப நல்லது. இதயத்தை சுத்தப்படுத்தும். இதய பிரச்சனைகள் எப்பயும் வராமல் தடுக்கும். மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இந்த எலும்பு பிரச்சனைகள் தீரும். நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு, எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு, எலும்பு வளர்ச்சி ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அந்த மலச்சிக்கலுக்கு பிரச்சனை தீருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வேய்ச்சலாம் அப்படின்றத வந்து நல்லா கழுவணும். 3 கழுவணும். சில டைம் அந்த பச்சை கலர் புழு இருக்கு இல்லைங்களா, அந்த புழு உறுதல் இருக்கும். ஒரு 3 டைம் நல்லா க்ளீனாக கழுவி அழுத்திடலாங்க. அதை சாதாரணமாக தண்ணீர் கழுவினா போதுங்க. தண்ணீர் கழுவினா போதும். ஒரு 3 டைம் கழுவிடலாம். நல்லா வந்து ஒரு 3 டைம் கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம். இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொட்டையெல்லாம் உரிச்சிட்டு ஊற வச்சு தோலையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலம் கூட போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்குங்க பாருங்கள். செம்ம டேஸ்ட் இருக்குங்க. அது நம்ம அன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு ஒரு லேட்டாக சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அதே போல் வெறும் வந்து மசாலா குழம்பு கூட இந்த கொட்டையை நல்லா உரிச்சு கொட்டையை உரிச்சு அந்த கொட்டையை ஊற வச்சு அதோட உள்ள தோலையை எடுத்துகிட்டு ஒரு மசாலா கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் நம்ம சிக்கனில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. சிக்கனில் கூட போட்டு சாப்பிட்டோம்னா கூட சேர்ந்து போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொட்டை பூரா உரிச்சிட்டு வேய்ச்சிட்டு உப்பு காரம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். உரிச்சிட்டு கொட்டை பண்ணி வேய்ச்சிட்டு தாளிப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் அவரைக்காய் நமக்கு நன்மை தரக்கூடியது எந்த விதத்தில் சாப்பிட்டாலும். ஓகேங்களா? அடிக்கடி சாப்பிடுங்க. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது.
ஓகேங்களா. என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ மொச்சக்காய் வேறு பக்கம் வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து பிஜில் வச்சுட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரேவிக்கோ சாம்பாருக்கோ அப்படி பல ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃப்ரெஷ்ஷான மொச்சக்காய் வேணுங்க. அதே போல் வந்து க்ளீனாக வந்து கழுவுணுங்க. இதில் ஒவ்வொரு டைமில் இந்த பச்சை கலர் பூ கூட இருக்கும். க்ளீனாக கழுவிட்டு அப்படியே சூப்பும் இந்த ரெசிபி தேவைப்படுமோ நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி மொச்சக்காய் வந்துகிட்டு இருக்குது. வெந்தோடனே எடுத்து காய்பிடி காமிக்கிறேன். ஓகே பார்க்கலாம் எப்படி வந்துட்டுருக்குன்னு. 2 விசில் வந்துட்டு வாசனை மனமாக சூப்பராக வந்துருக்கு. அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே அந்த கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிடலாம் இப்போ. ஓகேங்களா. பாருங்கள் மொச்சை வந்து 2 விசில் வந்தாச்சுங்க. 2 விசில் வேக வச்சாச்சு. தண்ணி வடிகட்டோம். கொட்டை பாருங்க சூப்பரான இந்த ஆவி பறக்க மொச்சையாக சாப்பிட போகிறோம் இப்போ. ஸோ வாசனை பார்த்தீங்கன்னா கமகமான சூப்பரான மனமாக இருக்குது. இப்போது இதை உச்சி சாப்பிட்றலாம். ஓகேங்களா. இந்த பெனிஃபிட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அவரைக்காயில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இதய பிரச்சனைகள் எப்பவுமே தீரும். இதய பிரச்சனைகள் வராது. அதே போல் நரம்பு தளர்ச்சி, எலும்பு தேய்மானம், எலும்பு வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட்லாம். ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம். அப்படி ஆவி பறக்க ஆறுகா சாப்பிட போகிறேங்க. ஆவி பறக்க ஆறுகா சாப்பிட போகிறோங்க. ஆவி பறந்துகிட்டே இருக்குங்களா. இதுதாங்க ஆவி பறக்க ஆறுகா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஜெவ ஆறாது அடிக்கடி உணவு எடுத்துங்க, சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியம் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.